Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th standard reduced syllabusல fast and furious 20 days வந்து biobotany இல்லனா pure scienceல botany அது பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த பிளான் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும்ன்றதை சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 hours நீங்க ஸ்டடி பிளானுக்காக ஒதுக்கணும். அதாவது வீக் டேஸ் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 3 hours ஆவது ஒரு நாளைக்கு படிக்கணும். சண்டே வந்து 6 hours ஆவது நீங்க ஸ்டடி பிளானுக்கு படிக்கணும். சண்டே வந்து 9 ஹவர்ஸ்லேருந்து 10 hours எப்படி படிக்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதில் 6 hours நீங்கள் படிக்கணும். என்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பயோபாட்டனியில் 8 lessons 15 லெசன்லேருந்து 8 லெசன் இல்லைனா பியூர் சயின்ஸ் பாட்டனியில் அதே 15 லெசன்ஸ்லேருந்து 8 lessons நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட பாதி போர்ஷன்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லெசனும் 2 நாளில் படிக்க போகிறீங்க. Day 1 and 2 botany first lesson, Day 3 and 4 botany second lesson, Day 5 and 6 வந்து botanyல third lesson. Day 7 வந்து நம்மளுக்கு சண்டே வரும். அப்போ மண்டே வந்து இந்த பிளானை எப்பவுமே ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ Day 7 வந்து சண்டே இல்லையா, நம்மளுக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? 6 hours இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு லெசனும் 2 hours டைம் வச்சு ரிவிஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, அடுத்து Day 8 and 9 lesson 4, Day 10 and 11 lesson 5, Day 12 and 13 lesson 6, Day 14 வந்து மறுபடியும் நம்மளுக்கு சண்டே வரும். அப்போ நம்ம இந்த 3 lesson 4, 5 and 6 வந்து ஒரு நாளைக்கு ஒரு லெசன் 2 hours ஸ்பெண்ட் பண்ணி தரோவாக ரிவிஷன் கொடுத்துட்றீங்க. அடுத்து Day 15 and 16 வந்து lesson 8, Day 17 and 18 வந்து Day 15 and 16 வந்து lesson 7, Day 17 and 18 வந்து lesson 8. Day 19 and 20 வந்து நம்மளுக்கு சண்டே கிடையாது. அதனால 2 நாள் சூஸ் பண்ணி 2 லெசனுக்குரிய ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ 20 டேஸில் நம்ம பாட்னியில் ஃபஸ்ட்டு 8 lessons தரவாக படிச்சிடுறோம். இந்த லெசன்ஸை படிக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லெசன்ஸை மறுபடியும் நம்ம எக்ஸாமுக்கு எத்தனை தடவை படித்தாலும் எத்தனை தடவை உங்களுக்கு எக்ஸாம் வச்சாலும் நம்ம டக்குன்னு ஒரு ரிவிஷன் கொடுத்தா நான் போய் எழுதிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு 100% தரவாக படிக்கணும். ஓகேவா? ஸ்டடி பிளானை முடிக்கணுன்றதுக்காக அரைகுறையாக படித்து நம்ம பிளானை முடிக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஓகே, இந்த லெசனை இன்னும் 10 தடவை எக்ஸாம் வச்சாலும் நான் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு போய் நான் அழகாக எழுதிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கான்ஃபிடென்ட்டாக படிக்கிற அளவுக்கு 100% தரவாக படிங்க. ஓகே, இன்னும் அடுத்து நாளைக்கு ஜுவாலஜிக்குரிய ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிளான் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த லெசன்ஸை தரவாக படிக்கிறது மட்டும்தான் இந்த ஸ்டடி பிளானுக்குரிய ஒரே சீக்ரெட். சரியா? நுனிப்புள் மேஞ்சிங்கன்னா இந்த பிளான் வேஸ்ட். ஓகே, பை பாய்.